ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இது நேற்று பங்குனி உத்திரத்தில் எடுத்தது. என்னன்னா, நான் காவடி எடுத்தேன் நேற்று. முதல்ல நான் பிறந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காவடி எடுத்தேன். சூப்பராக இருந்தது, செம்மையாக. 1008 காவடி சொன்னாங்க. ஆனால் இருந்தது 2000 தாண்டி இருந்துச்சு. காவடி மட்டும், பால் குடம் இல்லாமல். எந்த கோயில்னு சொல்லட்டுங்களா? நெய்வேலி முருகன் கோவில். நீங்கள் கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெய்வேலி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெய்வேலியில் தான் இருக்குது அந்த கோவில். சூப்பராக இருந்தது, செம்ம கூட்டம். காவடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம், புளி சாதமும் சுண்டலும் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு கூட்டம் நல்லா நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் கூட்டம். இருந்தாலும் காவடி எடுக்கிற இடத்துல கூட்டம் நிறையா இருந்தது. அப்புறம் எல்லாருக்கும் அன்னதானம்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு. என்னன்னா பிளேட்டு காலி ஆகிடுச்சி, சாப்பாடு இருந்தது. அப்புறம் எல்லோரும் அவங்க எடுத்துகிட்டு வந்த டிஃபன் பாக்ஸு, கவரு, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. டோட்டலாக எல்லா சாப்பாடு, எல்லா சுண்டலும் காலி. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அன்னதானம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு செம்ம வெயில் தாங்க முடியல. அப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் கொடுப்பாங்கள்ல, நன்னாரி ஜூஸு, இன்னொன்று ஆரஞ்சு, அந்த 2 ஜூஸும் குடித்தோம். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி குடித்தாங்க. நல்லா இருந்தது. நன்னாரி ஜூஸ் நல்லா இருந்தது, நான் குடித்தேன். இவங்க தான் பெரிய பாப்பா, அவங்க சின்ன பாப்பா. இது தம்பி பையன் சரியாக பேச மாட்றான், வேணான்னு தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தான். குட்டி பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு எல்லோரும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, அப்புறம் இந்த வலையெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆல் ஃபேமிலியும் போட்டாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய்க்கு 5 வளையம் சொன்னாங்க. ஒரு 350 ரூபாய்க்கு வளையம் வாங்கியாச்சு. ஆனால் யாருமே கரெக்டாக போடல. குணா மட்டும்தான் போட்டான், 2 ஜாடி போட்டான். அப்போ இது மீன் தொட்டி நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு கப்பு, டீ கப்பு, 3மே அவன் தான் போட்டான். வேறு யாருமே போடல. வாங்கின எல்லாமே வேஸ்ட்டாக போட்டு, ஆனால் ஜாலியாக இருந்தது. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்வீட் ஃபேமிலி, ஆல் ஃபேமிலி. எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திருவிழா பார்த்தோம். 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு எங்களுக்கு மிஞ்சினது அந்த 2 மீன் தொட்டியும், அது இது கப்பு, டீ கப்பும். ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் பாதிக்கு பாதி நமக்கு லாபம் கிடச்சிது. அவங்களும் பாவம் வெயிலில் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லாருக்குமே கஷ்டம் தானே. இப்போ அப்படியே போட்டு வந்ததை வாங்கிட்டு எல்லோரும் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. யார் போடுறதுமே கரெக்டாகவே விழல. குணா மட்டும்தான். அங்கே நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் என் தம்பி, என்னோட ஒரே தம்பி. அது என் தம்பி பையன். அது என் தங்கச்சி பொண்ணு, எல்லோ கலர் கவுன் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மீன் தொட்டி குணா தான் போட்டான். அவன் மட்டும்தான் கரெக்டாக போட்டான், வேறு யாருமே போடல. குணா என்னோட 2வது தங்கச்சி பையன். இவங்க தான் என் தம்பியோட ஒய்ஃபு. இந்த 2 ஜாடி தான் கிடச்சிது.